ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இது கதைன்றதை விட உண்மையான ஒருத்தரோட லவ் ஸ்டோரிங்க. அவங்களோட காதல் எப்படி மலர்ந்தது, எப்படி அதை சக்ஸஸ் பண்ணாங்க, எப்படி திருமணம் பண்ணாங்க, இப்போ எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸாக போயிட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை அப்புறம் சரி. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் 80 கிட்ஸ், யாரெல்லாம் 90 கிட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 80 கிட்ஸுக்கும் 90 கிட்ஸுக்கும் இந்த நான் சொல்ல போகிற இந்த சுவாரஸ்யமான ஒரு செய்தி கண்டிப்பாக அது அவங்களோட மனசுக்குள்ளே நிறைய பசுமையான நினைவுகளையும் திரும்பவும் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திடாதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குறேன். சரிங்களா? வாங்க. ஒரு திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். எல்லாருக்குமே இந்த கிராமம் அப்படின்னாவே மனசுக்குள்ளே ஒரு நினப்பு வரும். என்ன அப்படின்னா, பசுமையான வயல்வெளிகள், அங்கங்கே சின்ன சின்ன கம்மாய்ங்க, தென்னை மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நாகரிகமாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் பார்க்க எல்லாருமே நம்மளோட உறவினர்கள். யாரை பார்த்தாலும் அப்படின்னா ஒரு விதமான பாசமாக பழகணும். அவங்கள பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க. அதுதாங்க அந்த காலத்து மக்கள். அவங்க வாழ்க்கை முறை எல்லாமே திரும்ப திரும்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 80 கிட்ஸும் 90 கிட்ஸும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு நிகழ்வுகளை கடந்து வந்திருக்கு. கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையவே அதிகம் இல்லைங்களா? அந்த மாதிரி திருவண்ணாமலை ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வசிச்சுட்டு வராரு. அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலலாம் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நினச்சா ஒரு ஊருக்கு போகிறது, இல்லைனா நினச்ச நேரங்களில் வீடியோ கால் பேசுகிறது, இல்லைனா நினச்ச நேரங்களில் ஃபோன் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம நினச்ச நேரத்தில் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால அந்த காலத்து மணிக்கணக்கில் ஃபோனுக்கு காத்திருக்கிற நேரங்கள், யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுவாங்க பார்த்தீங்களா? அந்த கடிதத்தை எழுதி அதை அனுப்பி அவங்க அதை படித்து திரும்பவும் நம்மளுக்கு அவங்க திரும்ப கடிதம் போடுற வரைக்கும் போய் சேர்ந்துருக்குமா? அவங்க படிச்சிருப்பாங்களா? படித்து எந்த மாதிரி அவங்க உணர்வுகள் இருந்திருக்கும், அவங்க எந்த மாதிரி சந்தோஷங்கள் பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்க ஒரு விதமான த்ரில்லிங் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த உணர்வுகள் எல்லாம் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அதோட உணர்வுகள். இந்த 80 கிட்ஸும் 90 கிட்ஸும் இந்த உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இப்போ இருக்கிறவங்க 2K கிட்ஸுக்கு என்ன தான் வெல் டெவலப்டு டெக்னாலஜி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த அந்த உணர்வுகளை எந்த வார்த்தைகளாலும் அதை நிரப்பவே முடியாது. நம்ம எவ்வளவு தான் டெக்னாலஜிகளோடு ஒருங்கிணைந்து வாழ்ந்து வந்தாலும் அந்த கால நினைவு கட்டங்களை நீங்கள் வார்த்தைகளால் சொல்லி அவங்க புரிஞ்சு அதை உள்வாங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். வாழ்ந்தவங்களுக்கும் அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டுமே அது சாத்தியமானது. அவங்க கிராமம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தாவே அவங்களோட நினைவுகள் அந்த பசுமையான நினைவுக்குள்ளே போய் சேரும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு இந்த கதையை கேட்டுட்ருக்கும்போது எல்லாருக்குமே அந்த பசுமையான நினைவுகள், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒன்று இன்னமும் பசுமரத்தாணியை போல் அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சு தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கும் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு பசுமையான நினைவுகள் இப்போவும் இருக்கும். அதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆனால் உங்களோட மகிழ்ச்சியை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அது இரு மடங்காக அதிகரிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. எல்லாரும் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டால் பாதியாக குறையும், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டால் மடங்காக அதிகரிக்கும் அப்படின்றது எல்லாருமே அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்ட ஒன்று தான். அதுக்காக தான் உங்களோட மகிழ்ச்சியை பெருக்கிறதுக்கு இதை யாராவது ஒருத்தர் படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த படிக்கும்போது சந்தோஷம் எப்பயுமே
தொத்து வியாதி மாதிரிங்க. ஒருத்தர் சிரிக்கும்போது நம்மளையே மீறி அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்மைல் வரும். அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் இல்லைங்களா? அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம். அந்த கிராமத்தில் அப்போல்லாம் பள்ளிக்கூடங்களில் எப்படா லீவு வரும்? அப்போல்லாம் நினச்ச மாதிரி ஃபோன் பேசிக்கிறதோ, இல்லை நினச்ச நேரங்களில் வரதோ, இல்லை அந்த மாதிரி ஏதாவது திருவிழாக்கள், கல்யாணங்கள் அந்த மாதிரியெல்லாம் சின்ன பசங்களை அதிகமாக அழைச்சிட்டு போகிறது ரொம்ப ரேருங்க இல்லைங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அதுவும் ஸ்கூல் பசங்களெல்லாம் லீவ் போட்டு கூப்பிட்டு போனோன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளெல்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டு அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். போயிட்டு வந்த இடமே தெரியாத நாட்கள் எல்லாம் எவ்வளவோ உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்குன்னு மே மாதம் வந்துருச்சு அப்படின்னா, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இப்போ அம்மா வீட்டுக்கோ, பாட்டி வீட்டுக்கோ, தாத்தா வீட்டுக்கோ, மாமா வீட்டுக்கோ, அத்தை வீட்டுக்கோ, ஏதாவது ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக அந்த லீவு நாளில் கழிக்கிறதுக்காக காத்து கிடப்பாங்க தவமாக. அந்த மாதிரி ஒவ்வொரு விடுமுறைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும். இவங்க திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இருக்காங்க. ஒவ்வொரு விடுமுறைக்காகவும் ஏக்கத்தோட எப்படா இந்த விடுமுறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடப்பாங்களாம். அந்த மாதிரி காத்து கிடக்கும் போது இந்த முறையும் விடுமுறைகள் வருது. அவங்க வீட்டுக்கு அவங்க அத்தை பொண்ணும் வரா. 2 பேருமே சின்ன பசங்கள்லேருந்தே எல்லாமே ஒரே இடத்துல வளர்ந்து ஒரே இடத்துல இருந்தவங்க. அதனால் எப்போவுமே அவங்க விடுமுறை அப்படின்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு வர்றது வழக்கம். இந்த மாதிரி இருக்கும்போது தன்னோட அத்தை பொண்ணு சிறு வயதில் எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? எல்லாருக்குமே இந்த மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா? அது திருமணம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு அத்தை பொண்ணு அப்படின்னா ஒரு விதமான மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? அந்த மாதிரி அத்தை பொண்ணு இல்லை மாமா பையன் இல்லை மாமா பொண்ணு அப்படின்னு வரும்போதே வராங்க அப்படின்னத மனசுக்குள்ளே ஒரு சின்ன நாணம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் பிறக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கும் பிறக்குது. கொஞ்ச நாள் போகுது. அவங்களும் ஒரு இளைஞர் வட்டத்துக்கு வராங்க. வரும்போது எல்லாரும் போல் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம கதையோட நாயகன் என்ன பண்ணுவார்? போய் அவங்கக்கிட்ட காதலை சொல்லணும், எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதவிச்சு போயிருக்காரு. இப்போ இருக்கிற மாதிரி ஆனால் காதலுக்குன்னே ஒன்று இருக்குங்க. என்ன தான் எல்லா விஷயங்கள், ஊர் நியாயங்கள், உலக நியாயங்கள் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக பேச முடியும். ஆனால் இந்த காதலை சொல்லும்போது மட்டும் எல்லோரும் கோழையாக மாறிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எவ்வளோ தான் என்ன விஷயங்கள் பேசினாலும் இந்த காதலை சொல்லணும் அப்படின்னும் போது ரொம்ப பயம் வந்துடும். என்ன நினச்சிடுவாங்களோ, அந்த பொண்ணு ஏற்றுக்குமா, இல்லை நிராகரிச்சிடுமா, இல்லை வீட்டில் போய் சொல்லிவிடுமா, இல்லை திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும், இல்லை இந்த மாதிரி ஒருவேளை நம்ம அப்பா அம்மா கூட ஏதாவது சண்டை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்கு தள்ளி 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 போட்டுக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் நம்ம என்ன தான் எப்படின்னா, நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும் அவர் எவ்வளோ தான் சொல்ல பயந்து தள்ளி போட்டுக்கிட்டே போனாலும் கடவுள் அவங்களுக்கு ஒரு வழியே காட்டுது. எப்படின்னா, அந்த விடுமுறை நாட்கள் முடிஞ்சு அவங்கள ஊருக்கு போகிறதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வர்றதுக்காக அவங்க வீட்டில் அவங்க கூட சைக்கிளில் அனுப்புகிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். நினச்சி பாருங்களேன், ஒரு காதலிக்கிற பொண்ணு சொல்ல தயங்கி என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது கடவுளாக பார்த்து இந்த மாதிரி ஒரு வழி கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த பொண்ணு சைக்கிளில் ஏறுது. இவரும் மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, வாய் ஓயாமல் பல விஷயங்களை பல நாட்கள் பேசியிருப்பாங்க. எல்லா பசங்களோடு சேர்ந்து விளையாடும் போது ஒவ்வொரு முறையும் திருவிழாவோ இல்லை ஏதாவது விடுமுறைக்கோ வரும்போது ஊரில் டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, வேறு எந்த விதமான டெக்னாலஜிகள் சம்மந்தப்பட்ட இல்லை கேம் விளையாடுறதுக்கோ எதுவுமே இருக்காது. மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்த காலம் இல்லைங்களா? இந்த டெக்னாலஜி நிறைய பேர்த்துக்கு எடுத்து போச்சு. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த லீவு நாளில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விளையாட்டும் இருப்போம். பல்லாங்குழில், கொக்கோ, கபடி, நொண்டி, கண்ணாமூச்சி, இந்த மாதிரி பல விளையாட்டுகள் இருக்கும். எல்லா விளையாட்டுகளுமே
உடல் ஆரோக்கியமான விளையாட்டுகளாக இருக்கும் இல்லைங்களா. போட்டி பொறாமல் இருக்காது. எல்லாருமே அதில் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குமே தவிர, உன்னை தோற்கடிக்க போகிறேன், உன்னை தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு பொறாமல் இருக்காது. எல்லா பசங்களுமே நான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டுமே இருக்கிற அந்த காலத்து மனிதர்களுக்கு மனிதர்களாக உருவாக்கின ஒரு விளையாட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாட்டிகளெல்லாம் உட்கார வச்சு கதை கேட்பாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே இந்த வேலையெல்லாம் முடித்து சாயந்தர நேரங்களில் வீட்டுக்கு வெளியில் பாய் போட்டோ இல்லை ஏதாவது கட்டல் போட்டோ உட்காந்துக்கிட்டு எல்லாரும் உட்காந்து கூடி பேசுகிறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. இந்த கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்போல்லாமே வந்து ரொம்ப கரண்ட்டு அடிக்கடி கட் ஆகும். ஏன்னா வெயில் காலம் அதிகமாக வந்து இந்த விசிறிகள் பயன்படுத்துறதுனால அப்போ வந்து கிராம சைடுங்களில் வந்து மின் இணைப்பு வந்து அப்பப்போ துண்டிச்சிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் எல்லாரும் போடா அப்படின்ற மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற இந்த காலத்தில் இருந்த அதே மக்கள் அந்த 90 காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லார் வீட்டில் இருந்தும் கோரஸாக ஒரே சவுண்டு வரும் இல்லைங்களா. ஏன்னா எல்லாரும் வெளியில் வருவாங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து நேர காலமே தெரியாது, பொழுதுகள்லாம் விளையாடுவாங்க. ஏன்னா போய் படுத்து தூங்கக்கூடா அப்படின்னா கூட அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா கிடைச்ச ஒரே மாதம், அதுவும் ஒரே கொஞ்ச நாள், அந்த நாட்களையும் தூங்கி கழிக்கணுன்றது கிடையாது. அதனால் எல்லாரும் வெளியில் வந்துடுவாங்க. நம்ம இதுக்கு மேலே இன்னும் ஜாலியாக விளையாடலாம். அப்போ தான் விளையாடிட்டு உள்ளே போயிருப்பாங்க. கரண்ட் ஆஃப் ஆச்சோ இல்லையோ எல்லாம் கோரஸாக கத்திக்கிட்டு வெளியில் வருவாங்க. அந்த நாட்கள் எல்லாம் எனக்கும் அது நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்போவும் நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் திரும்பவும் நம்ம சின்ன பிள்ளைகளாகவே மாறிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம். சரி, நம்ம காதல் கதைக்கு வரலாம் வாங்க. சைக்கிள் ஏறி உட்கார்றாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ பேசின காலங்கள் எல்லாம் போய் ரொம்ப அமைதியாக 5 கிலோமீட்டர் போகணுங்க. அப்போல்லாம் எப்படின்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் நினச்ச நேரங்களில் நினச்ச இடத்துக்கெல்லாம் வராது. நம்ம தான் பஸ் ஸ்டாண்டை தேடி போகணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால 5 கிலோமீட்டர் தாண்டி தான் பஸ் ஸ்டாண்டு. 5 கிலோமீட்டர் நானும் அவளும் மட்டும் தனியாக பயணிக்கிற நேரம். அந்த நேரங்களில் எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் முதல்ல ஆரம்பித்தது அமைதி மட்டுமே இல்லைங்களா. ரொம்ப அமைதியாக எல்லா சத்தமும் காதில் கேட்குது. அவங்க அமைதியான அந்த நேரங்களில் எல்லாமே அனுபவிச்சுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாரு, என்ன ஏதாவது பேசிட்டே வருவ, இன்னமும் வாயே திறக்காமல் வர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன், பேசுகிறதுக்கு போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வாக்குவாதம் போய்கிட்டுருக்கு. நடுவில் நம்மளோட கதாநாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன எப்போ பாரு வந்து எதாவது பேசிக்கிட்டே இருப்ப, இப்போவும் வந்து இந்த போன விடுமுறைக்கு வரும்போது எப்படின்னா பைப்பை கட்டிக்கிட்டு கிணத்துல குதிச்சுக்கிட்டு எப்படா விழுந்துருவோன்ற பயத்திலேயே நீந்திக்கிட்டு இருக்கே, அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னே தனி மாதம், அதுதான் மே மாதம் இல்லைங்களா. தண்ணியில் நீச்சல் அடிக்கிற கற்றுக்கிட்டுறதுலேருந்து சைக்கிள் பழகிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த மே மாதத்தில் தான் அதிக பேர் கற்றுப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு மாதத்தில் இவரும் நீச்சல் கற்றுக்கிறாரு சின்ன பையனாக இருக்கும்போது. அதையும் ஹீரோயினி கிண்டலாக அடிக்கிறாங்க. என்ன அப்போல்லாம் டியூப்பு கட்டிக்கிட்டே நீச்சல் கற்றுக்கிட்டு இருந்தேன், இன்னும் ததக்காப்புதுக்கான தான் அந்த டியூப்பை கட்டிக்கிட்டு தான் நீச்சல் கற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிண்டல் அடிக்க ஹீரோவுக்கு உடனே கோவம் வந்துடுது. இப்போ வந்து பாரு, நல்லா வந்து எப்படின்னா தலைகீழாக குதிப்பேன், என்னது சொருக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பந்தாவாக சொல்லிக்கிறாரு. அப்போல்லாமே வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கும், ஆனால் தண்ணி நிறைய இருக்கும். அதனால் வந்து நீச்சல் கற்றுக்கிறதும் சரி, விவசாயம் செய்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப இயற்கையோடு பசுமையோட ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே வராங்க. பஸ் ஸ்டாண்டும் வந்துடுது. அப்போ வந்து அவர் வந்து காதலை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு முறை நினச்சிருக்காரு, என்னென்னா கடிதம் மூலமாகவோ இல்லை வேறு எதாவது மூலமாகவோ சொல்லலான்னு ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் கடிதத்தை அவள் படிக்காமல் வேறு யாராவது படிச்சிட்டாங்கன்னா அது தப்பான ஒரு கன்விகேஷனாக போயிடும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னா பயந்து பயந்து எழுதுவாங்க. அதுவும் அந்த கடிதம் போய் சேர்றதுக்குள்ளே யார் கைக்கு போய் கிடச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம்.
ஆனால் இப்போல்லாம் நினச்ச நேரத்துக்கு நினச்ச டயத்தில் நினச்ச இடத்துல உட்காந்து சொல்லலாம். அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பயம், எதிர்பார்ப்பு, அது என்ன அடுத்த கட்டம் நடக்க போகுது அப்படின்ற வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் எல்லாமே கலந்து இருந்தது அந்த காலத்து வாழ்க்கை இல்லைங்களா? இது யாராலையும் மறுக்க முடியாது. சரி, பேருந்து நிலையம் வருது, ஹீரோயினையும் இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்ததில், சரி திரும்ப எப்போ ஊருக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் பஸ் ஸ்டாண்டை கடந்து இவங்க கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. உடனே ஹீரோயினி சொல்கிறாங்க, விட்டால் ஊர் வரைக்குமே சைக்கிளில் கொண்டு வந்து விட்டுருவோம் போல், வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு வரைக்கும் என்ன, எங்கள் வீடு வரைக்கும் நான் கூப்பிட்டு போகிறேன், நீ என் கூடயே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலை ரொம்ப சூட்சமமாக வெளிப்படுத்திடுறாரு. ஆனால் ஹீரோயினி அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஆமாம் கூட்டு போவ வண்டியை நிறுத்து, அது காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் பஸ்ஸு ஏறணும், வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க. இதில் ஹீரோவுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா, நம்ம சொன்னது அவளுக்கு புரிஞ்சதா, அவளுக்கான பதில் படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதா, இல்லை புரியாமல் அடுத்த முறை காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அவரோட ஊருக்கு வரலாம் அப்படின்றதா அப்படின்னு தெரியாமல் பெரும் குழப்பத்தோடு இருக்காங்க. நான் இந்த கதையை இதோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த காதலில் இருக்கிற சுவாரஸ்யம், 90 கிட்ஸுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை எதிர்பார்ப்பு, இதெல்லாமே உங்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா? அதனால் இவங்க கடைசியில் சேர்றாங்களா, இல்லை இவங்க வாழ்க்கை எப்படி திசை மாறி போகுதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நாளைக்கான கதையை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு சுவாரஸ்யத்தோடு கலந்த ஒரு கதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.